உங்களுக்காக உங்களை நம்பி ஒரு குறைஞ்சபட்ச ஏற்பாட்டை அந்த நிர்வாகிகள் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாவட்டத்தில். ஏன்னா மாவட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு தான் போறாரு. ஸோ அந்த 6 தொகுதி 7 தொகுதி 5 தொகுதி எல்லாரும் சேர்ந்து அந்த ஏற்பாட்டை பண்ண ஆரம்பிப்பாங்க. திடீர்னு ரத்துன்னா அவருடைய உழைப்பை நீங்கள் மதிக்க வேண்டாமா? மக்கள்கிட்ட நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் வர்றதில்லை, ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் தனி கேட்டில் வந்துட்டு தனி ஃப்ளைட்டில் ஏறி அப்படியே போயிடுறீங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் 4 பேர் முகத்தை பார்க்க கூட உங்களுக்கு தோண மாட்டேங்குது. இதுதான் விஜய் கிட்ட நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னு சொல்ல மாட்டேன். அனுமதி கொடுக்கலன்னா அனுமதி ரத்து, அது காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அனுமதி கொடுத்தாச்சுன்னா ரத்தும் பாரு, ரத்துக்கு காரணத்தையும் சொல்ல மாட்டார். இந்த அக்கிரமம் நியாயமா? நீங்க சொல்லுங்க. நாம யாருக்கு வாக்களிக்கிறோம், அந்த தலைவன் எப்படி நடந்துக்கிறாங்க, தனி மனித வாழ்க்கை, தனி மனித ஒழுக்கம், 100% யோக்கியம் எவனும் கிடையாது, நான் உட்பட. அதை நம்ம வெளியில காட்டுறோமா காட்டலையா, எவ்வளவு காட்டுறோம், அதை வச்சா நல்ல மனுஷன் பேர் எடுக்கிறோம். நல்ல பையன்ப்பா, நல்ல ஆளுப்பா அப்படி ஏதோ சொல்றோம். கெட்ட குணங்களை வெளியில காட்டாமல் இருப்பது. ஆனா நான் காட்டுவேன், என்கிட்ட ஆட்சியை கொடுக்கணுங்கிறதா திமிர்த்தனம்னு நம்ம சொல்றோம். என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வீதிக்கு கொண்டு வந்ததே இந்த திமுக தான். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷ தாம்பத்தியத்தை இதை விட யாரும் கொச்சைப்படுத்த முடியாது. ஒரு திமுக ஒரு குடும்பத்துல புகுந்து கலாட்டா பண்ணுதுன்னா அந்த லட்சணத்துல நீங்க குடும்பம் நடத்துனீங்களா? அப்ப பாதி தப்பு யார் மேல இருக்கு? விஜய் மேல இருக்கு. இத்தனை தலைவர்கள் வெயிட்ல தானே அலையிறாங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்ப இளைஞருங்க. இப்ப கூட வரல, நீங்க எப்பதான் வருவீங்க? ஒரு பக்கம் நினைச்சா தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு. இதுவும் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். லாஸ்ட் படம், அந்த படம் லீக் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கு முழுக்க காரணம் திமுக தான். அதுல இவர் ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு, எல்முருகனும் உதயநிதியும் தான் காரணம் இது லீக் ஆனதுக்கே. இதே 2 பேரும் சேர்ந்துதான், திமுக பிஜேபியும் சேர்ந்துதான் ஜனநாயகனை தடுத்து விட்டார்கள்னு சொன்னது யாரு? அதே ஆதவ் தான். அப்ப ஏதாவது ஒண்ணுதானே நிஜமா இருக்க முடியும். தடுத்தது நிஜமா, லீக் பண்ணது நிஜமா? இப்படி போய் பேசக்கூடாதுன்னு சொல்றேன். அப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்துல கூட பொறுப்பு இல்லை. 41 பேர் செத்தானா திமுக சதி, ஜனநாயகன் வரலையா திமுக சதி, ஜனநாயகன் லீக் ஆச்சா பிஜேபி திமுக சதி. ஆர்டிஸ்ட் யார் கையில இருக்கும்? இப்போ திமுக கையிலையா? திமுக வேண்டி கொடுக்குறேன்னா அந்த 4 பேர்ல யாரு திருடன் சொல்லுங்க முதல்ல. தயாரிப்பாளர், டைரக்டர், எடிட்டர், விஜய் ஹீரோ, இந்த 4 பேர் தான் டிஸ்க வச்சிருக்கீங்க, காப்பி வச்சிருக்கீங்க. இந்த 4 பேர்ல யாரு திருட்டுத்தனம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. திமுகவிடம் கொடுத்தது யார்? திமுகவை லீக் பண்ணிச்சுன்னு எடுத்துக்கோங்க பேச்சு. திமுக கொடுத்தது யார்? இதைத்தான் அந்த இளைஞர்கள் கவனிக்கணும். நீங்கள் பின்னால் போகிற அந்த தலைவன், அந்த நடிகர், தலைவர் எப்படி நடந்துக்கிறார்னு முதல்ல இளைஞர்கள் ஒருத்தரும் யோசிக்கணும். பொது பிரச்சனைகள்ல, அவருடைய சொந்த பிரச்சனையில, மக்களை பாதிக்கிற விஷயங்கள்ல அவருடைய மௌனமும், செயல்படுகிற விதமும், சொல்கிற வார்த்தைகளும், வெளிப்படுத்துகிற உடல் மொழியும் என்னன்னு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்து நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. இப்போ விஜய் வருகையினால நாம் தமிழர் பக்கம் ஏதாச்சும் வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்கு? எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படும். நாம் தமிழர் தனிச்சு நிக்கிறதுனால அவர் வாங்குற 8.5% இப்ப வாங்கி காமிச்சாலே அவருக்கு ஒரு வெற்றி தான். அது 1% கூட வாங்கிட்டான்னா மிகப்பெரிய வெற்றி. அது எவ்வளவு பெரிய பிரபலம் வந்தாலும் என்னுடைய வாக்கு சதவீதம் குறையாது, மாறாக கூடியிருக்கு அப்படின்னு சீமான் சொல்லிட்டாருன்னா, நிரூபிச்சிட்டாருன்னா நிஜமாகவே அது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. தொடர்ந்து இப்ப விஜய் அவர்கள் எல்லா கூட்டங்களையும் போய் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வேலை இப்ப அடுத்தடுத்து சில கூட்டங்களை ரத்து செய்யறாரு. அதுக்கு காரணம் என்ன? மக்களை, இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை மதிக்காத எதேச்சதிகாரம் தான். இப்போ வானதியோ ராமதாஸோ பொதுவெளியில் நமக்கெல்லாம் தெரியுற மாதிரி உடல்நலம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னு தெரியுது. அவங்க கடைசி வரைக்கும் ஃபீல்டுக்கே வரலைன்னா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும். விஜய்க்கு ஏதாவது ஆகணும்னு நம்ம சொல்லலை. நல்லா இருக்கிறீங்களேப்பா, இன்னைக்கு ஒரு நாள் ரத்து பண்ணா கூட அடுத்த நாள் சீற்றமா சீர்றீங்களே மேடையில, இன்னைக்கு ஏன் ரத்து பண்ணணும்னு குறைஞ்சபட்சம் ஒரு விளக்கு எங்கேயாவது வந்திருக்கா? ஒரு தடவை நடக்கலாம், 2 தடவை நடக்கலாம். மாற்றங்கள், திருத்தப்பட்ட பட்டியல் எல்லாருக்கும் வருது. அந்த திருத்தப்பட்ட பட்டியல் கூட இது வர்றதில்லை, ரத்து, அவ்வளவுதான். உங்களுக்காக உங்களை நம்பி ஒரு குறைஞ்சபட்ச ஏற்பாட்டை அந்த நிர்வாகிகள் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாவட்டத்துல. ஏன்னா மாவட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு தான் போறாரு. ஸோ அந்த 6 தொகுதி 7 தொகுதி 5 தொகுதி எல்லாரும் சேர்ந்து அந்த ஏற்பாட்டை பண்ண ஆரம்பிப்பாங்க. திடீர்னு ரத்துன்னா அவருடைய உழைப்பை நீங்க மதிக்க வேண்டாமா? மக்கள்கிட்ட நீங்க ஃப்ளைட்ல போனாலும் பேசஞ்சர் ஃப்ளைட்ல வர்றதில்லை, ஸ்பெஷல் ஃப்ளைட்ல தனி கேட்ல தனி ஃப்ளைட்ல ஏறி அப்படியே போயிடுறீங்க. ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போய் 4 பேர் முகத்தை பார்க்க கூட உங்களுக்கு தோண மாட்டேது. இதுதான் விஜய் கிட்ட நமக்கு பிடிக்க மாட்டேது. நீங்க யார் வேணாலும், நான் முதல் வார்த்தை என்ன சொன்னேன், நடிகர்கள் சிஎம் ஆகலாம், எந்த சட்ட தடையும் கிடையாது, தனி மனிதர்களும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும், இந்த செக்டார் தான் வரணும்னு அவசியம் கிடையாது சொன்னா. அப்படி வர்ற விஜய் எப்படி நடந்துக்கணும்னு கேட்டல, இப்படிதான் நடந்துக்க கூடாதுங்கிற. நான் என்ன காரணம்னு சொல்ல மாட்டேன். அனுமதி கொடுக்கலன்னா அனுமதி ரத்து, அது காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அனுமதி கொடுத்தாச்சுன்னா ரத்தும் பாரு, ரத்துக்கு காரணத்தையும் சொல்ல மாட்டார். இந்த அக்கிரமம் நியாயமா? நீங்க சொல்லுங்க.
மக்கள் இதை கவனிக்கணும்னு நான் சொல்றேன். லட்ச லட்சமா போங்க, ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய உரிமை. நாம யாருக்கு வாக்களிக்கிறோம், அந்த தலைவன் எப்படி நடந்துக்கிறாங்க, தனி மனித வாழ்க்கை, தனி மனித ஒழுக்கம், 100% யோக்கியம் எவனும் கிடையாது, நான் உட்பட. அதை நம்ம வெளியில காட்டுறோமா காட்டலையா, எவ்வளவு காட்டுறோம், அதை வச்சா நல்ல மனுஷன் பேர் எடுக்கிறோம். நல்ல பையன்ப்பா, நல்ல ஆளுப்பா அப்படி எதை சொல்றோம்? கெட்ட குணங்களை வெளியில காட்டாமல் இருப்பது. ஆனா நான் காட்டுவேன், என்கிட்ட ஆட்சியை கொடுக்கணுங்கிறதா திமிர்த்தனம்னு நம்ம சொல்றோம். புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துல சொல்றாரு, என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து வீதிக்கு கொண்டு வந்ததே இந்த திமுக தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷ தாம்பத்தியத்தை இதை விட யாரும் கொச்சைப்படுத்த முடியாது. அதோட விட்டுறலாங்க. ஒரு திமுக வந்து ஒரு குடும்பத்துல புகுந்து கலாட்டா பண்ணுதுன்னா அந்த லட்சணத்துல நீங்க குடும்பம் நடத்துனீங்களா? அப்ப பாதி தப்பு யார் மேல இருக்கு? விஜய் மேல இருக்கு. அந்த லட்சணத்துல நான் குடும்பம் நடத்திருக்கேன், என் குடும்பத்தை வந்து ஒருத்தர் பிரிக்கிறாருன்னா அந்த லட்சணத்துல நான் குடும்பத்தை நடத்திருக்கேன்னு அர்த்தம். பொறுப்பு எனக்கு இருக்குல்ல, அதனால அதோட போகுதுன்னு சொன்னேன். இப்ப விஜய் அவர்கள் வந்து பல இடத்துல பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்படி வராம போயிட்டாரு. அந்த வகையில வாக்குங்கிற போது அந்த இடத்துல பாதிக்குமா தாவேகாவுக்கு வாக்கு? இல்லையே, விஜய்க்கு பிரச்சாரம் பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி, விஜய்க்குன்னு ஒரு வாக்கு வரதான் போகுது. என் பார்வையில டபுள் டிஜிட் வாங்குவார்னு 10-15% வாங்குவார்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். விஜய் போனாலும் சரி போனாலும் சரி அந்த வாக்கு விழதான் போகுது. ஆனா நீங்க மக்களை மதிச்சு வர வேண்டாமா? இந்த நேரத்துல கூட 2 வருஷம் மட்டும் கட்சி ஆரம்பிச்சாரு, 3வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. எப்பப்பா வருவாரு, அவர் வர்றப்ப வருவாரு அப்படிங்கிற வடிவேல் காமெடி வர்றப்ப தர்றேன் அப்படிங்கிறாரு, தர்றப்ப வருங்கிற மாதிரி படம் நடிச்சிட்டு இருக்காரு. அதான் கடைசி படம், முடிச்சுட்டு வருவாருன்னாங்க. முடிச்சுட்டு வந்த பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில இருக்காருன்னாங்க. கடைசி அந்த படம் வராமே போயிடுச்சு, லீக் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப எப்பதான் நீங்க மக்களை சந்திப்பீங்க சொல்லுங்க? நான் முதலமைச்சரான பிறகு கிராமம் கிராமமாக வர வேண்டும், மகளிர் தினத்துல நினைக்கிறேன் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பேசினாரு. அப்ப போய் நிஜமாவே நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா கிராமம் எல்லாம் போறதுக்கு நேரமே இருக்காது. இப்பவே போறதுக்கு வக்கு இல்ல, மனசு இல்ல, அந்த எண்ணமே வரல. முதலமைச்சராக கிராமம் போவேங்கிறது அந்த வாய் எண்ணத்துக்கு இப்படிதானே கேட்க தோணும் நமக்கு. அந்த உரிமை இருக்கும் தான் நம்ம இந்த வார்த்தையை சொல்றோம். ஒண்ணு வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும், இல்லாட்டி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஏங்க இத்தனை தலைவர்கள் வெயிட்ல தானே அலையிறாங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்ப ரொம்ப இளைஞருங்க. இப்ப கூட வரல, நீங்க எப்பதான் வருவீங்க? ஒரு பக்கம் நினைச்சா தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு. இதுவும் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். இப்போ வந்து விஜய் அவர்களோட அரசியல் வருகை வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தும். எவ்வளவுங்கிறது தேர்தல் ரிசல்ட் வந்தாதான் எவ்வளவு ஏற்படுத்துச்சு, யார் மேல தாக்கத்தை ஏற்படுத்தினார், யார் பாதிக்கப்பட்டான்னு தேர்தல் முடிவுகள் வச்சா நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம சொல்றதுக்கு கருவிகளும் இல்லை, அவ்வளவு அறிவும் எனக்கு இல்லை. இப்போதான் சமீபத்துல வந்து விஜய் அவர்களுடைய லாஸ்ட் படம், அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு இதான் என்னுடைய லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த படம் வந்து லீக் ஆயிடுச்சு இல்லையா, கிளிப்ஸ் லீக் ஆயிருக்கு. அதுக்கு வந்து முழுக்க காரணம் வந்து திமுக தான். அதுல வந்து இவர் ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு, எல்முருகனும் உதயநிதி தான் காரணம் இது லீக் ஆனதுக்கே. இதே 2 பேரும் சேர்ந்துதான், திமுக பிஜேபியும் சேர்ந்துதான் ஜனநாயகனை தடுத்து விட்டார்கள்னு சொன்னது யாரு? அதே ஆதவ் தான். விஜயும் திருநெல்வேலியில போய் அதை சொன்னார். அப்ப ஏதாவது ஒண்ணுதானே நிஜமா இருக்க முடியும். தடுத்தது நிஜமா, லீக் பண்ணது நிஜமா? தடுத்ததுனால உங்க வளர்ச்சியை தடுக்க நினைச்சாங்களா, இல்ல லீக் பண்ணி உங்க வளர்ச்சியை தடுக்க நினைச்சாங்களா? இப்படி போய் பேசக்கூடாதுன்னு சொல்றேன். முதல் கேரக்டர், நீங்க ஊழல் கூட பண்ணிக்கோங்க, பண்றவங்கள மக்கள் மன்னிச்சிருக்கிறாங்க, சகிச்சுக்கிட்டு ஏத்துட்டு இருக்காங்க. பொய் பேசுற நபர்களை அனுமதிக்கவே கூடாது. நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் அடுத்த மேல பழி போடுறது. அப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்துல கூட பொறுப்பு இல்லை. 41 பேர் செத்தானா திமுக சதி, ஜனநாயகம் வரலையா திமுக சதி, பிஜேபி சதி, ஜனநாயகம் லீக் ஆச்சா பிஜேபி திமுக சதி. அந்த படச்சுருள் யார் கையில இருக்கு? அந்த டிஸ்க் யார் கையில இருக்கு? ஹார்ட் டிஸ்க் யார் கையில இருக்கும்? இப்போ திமுக கையிலையா? திமுக வேண்டி கொடுக்குறேன்னா அந்த 4 பேர்ல யாரு திருடன் சொல்லுங்க முதல்ல. தயாரிப்பாளர், டைரக்டர், எடிட்டர், விஜய் ஹீரோ, இந்த 4 பேர் தான் டிஸ்க வச்சிருக்கீங்க, காப்பி வச்சிருக்கீங்க. இந்த 4 பேர்ல யாரு திருட்டுத்தனம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. திமுகவிடம் கொடுத்தது யார்? திமுகவை லீக் பண்ணுச்சுன்னு எடுத்துக்கோங்க பேச்சுக்கு. திமுக கொடுத்தது யார்? அதை விஜய் சொன்னாதான் அடுத்தவங்க மேல குற்றம் சொல்றதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்ச தகுதி வரும். விஜய்க்கே அதாங்க போது ஆதவுக்கு நான் சொல்லவே வேண்டியதில்லை. இப்போ இவ்வளவு பேசு பொருள் ஆகிட்டு இருக்குல்ல, ஜனநாயகம் வெளியில வந்தது. ஆனா சில பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகம் வெளியில வந்தனா அது வந்து மக்கள் மத்தியில ஒரு குட்டி தாக்கத்தை ஏற்படுத்தும், இதனால வந்து தாவேகாக்கு ஓட்டு வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி வந்தா திமுக அதனாலதான் அந்த தப்ப திமுக செய்யுமா? அதனாலதான் விஜய் இப்படி கூட இருக்கலாம். விஜய் அவர்களுமே சில நேரம் நீங்க ஒரு லாஜிக் வாங்க. அந்த படம் வந்தா விஜய்க்கு ஒரு வளர்ச்சி வந்துரும்.
அந்த வேலையை திமுக பிஜேபி செய்வாங்க? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த பொய் சொன்ன ஆதவன் என்ன சொல்லுவீங்க? முதல்ல இந்த பொய் சொன்ன விஜய் என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, மௌனம் காக்கிற விஜய் நீங்க என்ன சொல்லுவீங்க? அதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அவர் எதுவும் இதத்தான் அந்த இளைஞர்கள் கவனிக்கணும். நீங்கள் பின்னால் போகிற அந்த தலைவன், அந்த நடிகர் தலைவர் எப்படி நடந்துக்கிறார்னு முதல்ல இளைஞர்கள் ஒருத்தரும் யோசிங்க. பொது பிரச்சனைகள்ல, அவருடைய சொந்த பிரச்சனையில, மக்களை பாதிக்கிற விஷயங்கள்ல அவருடைய மௌனமும், செயல்படுகிற விதமும், சொல்கிற வார்த்தைகளும், வெளிப்படுத்துகிற உடல் மொழியும் என்னன்னு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்து நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. இல்ல, கரூர் இன்சிடென்ட்லயுமே ஒரு 2 நாளுக்கு முன்னாடி, 2 நாளுக்கு அப்புறமாச்சும் சொல்லிட்டாரு, இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிட்டாரு. ஆனா இது அவருடைய படம், இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த படத்தை தடுத்த போது ஒரு வாயை திறந்து எதுவும் பேசல, ரிலீஸ் ஆகாத போது எதுவும் பேசல, 3 மாசம் கழிச்சு தான் பேசினாரு. ராகுல் காந்தி, ஸ்டாலின்லாம் குரல் கொடுத்த போது பேரை கூட சொல்ல வேண்டாம், இதற்காக குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு கூட ஒரு ட்விட் கூட போடல அவரு. அப்ப நீங்க என்ன மனுஷன் ஒரு கேள்வி வருது இல்ல, வருமா வராதா? விஜய் கவனிக்கணும் எல்லாத்தையும். விஜய் அவர்கள் ஒரு பிரச்சாரத்துல சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டும்தான் திமுக பக்கம் இருக்கு, உண்மையான காங்கிரஸ் என் பக்கம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நேர்மையற்ற அரசியல். அது எதிரணியினுடைய குழப்பத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது அரசியல் யுக்தி தான். ஒரு கட்சி அந்த அணியோட இன்னொரு அணியோட போய் சேர்ந்து இன்டாக்டா இருக்கிறோம் நடிப்புக்காகவோ அல்ல கசந்து போயோ ஒரு வெறுப்போடையோ ஒரு அணியில போய் சேர்ந்த பிறகு அவர்கள் எங்களோட இருக்கிறாங்கன்னு சொல்றது சிறுபிள்ளைத்தனமானது. இது இன்னைக்கு சொல்லல இந்த டாக்டிக்ஸ்லாம். அம்பேத்கரை பத்தி ஆதவ அர்ஜுனா எழுதினதாக ஒரு புக் வெளியீட்டுள்ள நடந்துச்சுல, முதல் திருமாவளவனோட அங்கதானே நெருக்கமும் பிரிவும் வந்தது. அங்க அந்த பங்கன்ல விஜய் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? திருமாவளவன் இந்த மேடையில் இல்லையே தவிர அவர் மனசெல்லாம் இங்கதான்னு போட்டாரு ஒரு போர்டு. இது இந்த எதிரணி அந்த குளத்துல கல்லறிகிற வேலை. விஜய் மாதிரியான ஒரு நபர்கள், பிரபலங்கள் இந்த மாதிரி ஒரு சில்மிஷம் பண்ணக்கூடாது. முதலமைச்சர் ஆக நினைக்கிற ஒரு தலைவர் செய்யக்கூடாது. இதெல்லாம் 2ஆம் தர 3ஆம் தர பேச்சாளர்கள் தெருவில் பேசுற பேச்சு இதெல்லாம். அதுக்கு சோடங்கர் பதில் சொல்லிட்டார். சிவகுமார் கர்நாடக துணை முதலமைச்சரும் ஸ்டாலின் இருக்க மேடையில பதில் சொன்னார். ராகுல் காந்தி சார்பாக சொல்றோம், நாங்கள் இங்கதான் உறுதியா இருக்கிறோம்னு. சோடங்கர் அதுக்கு பதிலடி கொடுத்தார். காங்கிரஸ்காரன் இங்கதான் இருக்காங்க. அவர் சொல்ற காங்கிரஸ் எங்க இருக்குன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி தான் காங்கிரஸ் என்று விஜய் நம்பினால் அந்த காங்கிரஸ் முழுக்க விஜய் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்காரராக தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபரை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ராகுல் காந்தி இன்னும் வேடிக்கை பார்த்து பக்கத்திலேயே வச்சிட்டு இருக்கிறார். துரதிருஷ்டவசமானது. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வேணா விஜய் பக்கம் இருக்கலாம் இப்போதும். அதைத்தான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ்ல. இப்போ நாம் தமிழர் கட்சி இப்போ களத்துல இருக்கிறாங்க. இப்போ விஜய் வருகையினால நாம் தமிழர் பக்கம் ஏதாச்சும் வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படும். அதாவது நாம் தமிழர்கிட்ட மட்டும்தான் நம்ம அதை கரெக்டா கணிக்க முடியும். வேற எந்த கூட்டணிலையும் இந்த கட்சிக்கு திருமாவளவனுக்கு இவ்வளவு போச்சு, இடதுசாரிக்கு இவ்வளவு போச்சு, அண்ணாமலைக்கு இவ்வளவு குறைஞ்சிச்சுன்னா நம்ம தனியா கணக்கிட முடியாது. நாம் தமிழர் தனிச்சு நிக்கிறதுனால அவர் வாங்குற 8.5% இப்ப வாங்கி காமிச்சாலே அவருக்கு ஒரு வெற்றி தான். அது 1% கூட வாங்கிட்டான்னா மிகப்பெரிய வெற்றி. அது எவ்வளவு பெரிய பிரபலம் வந்தாலும் என்னுடைய வாக்கு சதவீதம் குறையாது, மாறாக கூடியிருக்கு அப்படின்னு சீமான் சொல்லிட்டாருன்னா, நிரூபிச்சிட்டாருன்னா நிஜமாகவே அது மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. அவருக்கு மட்டும்தான் நம்ம கணிக்க முடியும் அவர் வாக்கு சதவீதம் என்ன ஆயிருக்கு. வேற எந்த தனித்த கட்சிக்கும் கண்டுபிடி அணிக்கு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓ, விஜய் வந்ததுனால அதிமுக காலி ஆயிடுச்சு, விஜய் திமுக காலி பண்ணிட்டாரு அப்படின்னு மொத்தமா பேசலாம் அணியை. தனிப்பட்ட கட்சிக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு குறைஞ்சிச்சுன்னா நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஒட்டு மொத்தமா கணிக்கலாம். தேர்தல் முடிவு வரட்டும். சீமான் அவர்கள் இப்போ பிரச்சாரம் எல்லா இடத்துலயும் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இதுவரைக்கும் எந்த மீடியா ஃபோக்கஸ் அவ்வளவா சீமான் மேல போனது கிடையாது. ஆனா இந்த எலெக்ஷன் இப்போ உள்ள அந்த பரப்புரையில ரொம்ப ஃபோக்கஸா எல்லா இடத்துலயுமே சீமான் அவர்கள் பேசுறது ஒரு பேசு பொருளா கொண்டு வராங்க. இல்ல, கொஞ்சம் விரக்தி கலந்து பேசுறாரு, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கரடியா கத்துறேன், இத்தனை வருஷம் போராடி 36 லட்சம் பேரை தான் எழுப்பி இருக்கிறேன் இந்த 5.25 கோடியில. அது விஜயனுடைய கூட்டமும் கூட அவர் மனசுல ஒரு சலனத்தை, எரிச்சலை ஏற்படுத்தி, நியாயமான எரிச்சல். ஒரு அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டிய எரிச்சல் தான், இருக்க வேண்டிய பயம்தான். அதுல விரக்தின்னு நான் ஏன் சொல்றேன்னா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாட்டுல வசதியாவது கொன்று அப்படின்னு சொல்றாரு. சுடுகாட்டுக்கு போயிட்டு பேசினாலும் 4 பணமாவது எந்திரிச்சிருக்கும் நேரங்கிறாரு. இதெல்லாம் ஒரு விரக்தியின் வெளிப்பாடு தான். அந்த விரக்தியில நியாயம் இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா திரும்ப 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 ஒரு மக்கள் கிட்ட வர்றாரு. விஜய் மாதிரி ஓடி ஒளியல பதுங்கல, வர வேண்டிய நேரத்தை கூட வராம இல்லை, எல்லா நேரமும் மக்கள் கிட்ட வர. அப்படி வருகிற ஒரு தலைவர் மக்களிடம் எதிர்பார்ப்பது நியாயமற்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நியாயமான எதிர்பார்ப்பு.
இந்த தேர்தலாவது அவருக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். இப்போ வந்து திமுக கூட்டணியில இருந்து தாவாக்கா வெளியில வந்துட்டாங்க. அவங்க வெளியில வந்துட்டு எல்லா இடத்துலயுமே அந்தந்த தலைவர்கள் சட்டசபைக்கு போடணும், சீமான் அவர்கள் போகணும், திருமா அவர்கள் போடணும், அப்புறம் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவங்க மனைவி போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஆதரவு கொடுக்குறாங்க இல்லையா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவருடைய பெரிய மனசை காட்டுது. அவங்களோட அகேன்ஸ்டா கூட நாங்க யாரையும் நிப்பாட்ட மாட்டேன், அவங்களை எதிர்த்து நான் இல்ல, யாரையும் அதான் நிப்பாட்ட மாட்டேன். வேல்முருகனுடைய பெரிய மனசை காட்டுது. ம். அவரும் நின்று அவரும் கூட சட்டசபை போயிருக்கலாம் எனக்கு ஒரு ஆனா ஆசை அவர் இருக்கு. நிக்க மாட்டேன்னு சொன்னாரு, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இல்ல, இவ்வளவு கசப்போட உடனே நிக்க வேண்டாம், அதனால அவருடைய சகோதரரை நிறுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ம். அப்படிதான் சொன்னார் அவரு. அவருடைய பெருந்தன்மைன்னு எடுத்துக்கலாம், கால இடைவெளி குறைவா இருக்குன்னு எடுத்துக்கலாம், இல்ல திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டுவோன்ற ஒரு மறைமுகமான ஒரு உணர்வாகவும் அது இருக்கலாம். ம். சில நேரத்தில் வெளிப்படையாகவும் அதை சொல்லிட்டாரு அவரு. பார்ப்போம் அவருக்கு அவருடைய முயற்சிக்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்குதுன்னு. பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு வெற்றி கிடைக்குதுன்னு. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.